Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி டெவில்ஸ் ஃபுட் கேக் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சாக்லேட் ரிச்சான ஒரு கேக். ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். இதுக்கு வெறும் ரெண்டு ஸ்டெப் தான் இருக்கு. சாக்லேட் கேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும். இன்னொரு வந்து சாக்லேட் ஃபட்ஜ் மாதிரி ஒரு ஃப்ராஸ்டிங் செய்ய போறோம். இது பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக். இப்போ இந்த கேக்கோட ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒன்னு, உங்க அவனை 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்க கேக் டின்ஸ்ல வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. முதல்ல ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அப்புறமா அதுல 1.25 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாத்தையும் சலிச்சு உள்ள சேர்த்திருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணி ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்போ வெட் இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வேற ஒரு போல் எடுத்துக்கோங்க. அதுல 2 முட்டையை உடைச்சு உள்ள சேர்த்திக்கோங்க. அது நல்லா ஃப்ராத்தியா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். கூடவே 1/2 கப் சர்க்கரை அதையும் சேர்த்திட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுல 1/2 கப் எந்த வாசமில்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி எக்ஸ்ட்ராக்ட், அடுத்தது 1/2 கப் பால், கடைசியா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் எக்கு சேர்த்ததுக்காக எந்த ஸ்மெல்லும் வந்துடக்கூடாதுன்னு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே ட்ரை இன்கிரீடியன்ஸையும் சேர்த்திடலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்துறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கலந்து விடுங்க. அப்போதான் கட்டி சேராது. கடைசி பேட்ச் சேர்த்துறப்போ நல்லா கட்டி ஆகிற டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை கம்பைன் பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். அதுக்கு நான் 7 இன்ச் கேக் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம பேட்டரை இப்போ அதில் ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொண்டு போய் அவன்ல வச்சுட்டு வந்துடலாம். இத 175 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 20 ல இருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இப்போ கேக் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ள இதுக்கு தேவையான ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு போல் எடுத்துக்கங்க. அதுல 200 கிராம் சாக்கோ சிப்ஸ் சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்க சாக்லேட் பார் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வேற ஒரு கெட்டிலோ பேனோ இந்த மாதிரி எடுத்து அதுல 250 ml ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்திக்கிறேன். நீங்க வந்து விப்பிங் கிரீமோ இல்ல ஹெவி விப்பிங் கிரீமோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சைட்ல எல்லாம் வந்து அங்கங்க கொதி வந்துச்சு அப்படின்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சாக்கோ சிப்ஸ்ல ஊத்திடலாம். இது சூட்லயே சாக்கோ சிப்ஸ் வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆயிடும். ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் தனியா விட்டுருங்க. அப்படியே அது மெல்ட் ஆகிறதுக்குள்ள மீன்வைல் வேற ஒரு போல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் 200 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து சேர்த்திக்கங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா 2 கப் ஐசிங் சுகரையும் 1/2 கப் கொக்கோ பவுடரையும் எடுத்துக்கிறேன். இதை வந்து சிஃப்ட் பண்ணி உள்ள சேர்த்துரும். ஆனா மொத்தமா கொட்டிடாம பேட்ச் பை பேட்சா இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மொத்தமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா எல்லாமே வெளியே பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். இப்போ இதை நம்ம பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கணும்.
இப்போ நம்ம சாக்லேட்டும் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி ரெடியாக இருக்குது. அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்திட்டு நல்லா பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெவில்ஸ் ஃபுட் கேக்கான ஃப்ராஸ்டிங் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கும் பேக் ஆகி ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டர்ன் டேபிள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கேக் போர்ட் பிளேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரை தனியாக பிரித்து எடுத்துட்டு கேக் போர்டில் லைட்டாக பேஸ் க்ரீம் கொடுத்துட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமையும் வந்து மேலே சேர்த்திக்கலாம். க்ரீம் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி செகண்ட் லேயர் ஆஃப் த கேக் ப்ளேஸ் பண்ணிடலாம். சேம் ப்ரொசீஜர். சுகர் சிரப் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து க்ரீம் சேர்த்திக்கலாம். இப்போ அதே க்ரீமை சைடில் ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு எக்ஸஸ் க்ரீமை ஈவனாக ஸ்க்ரேப் அவுட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு எட்ஜஸ் எல்லாம் வந்து ஈவனாக பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். அப்புறம் அது பிளெயினாக இருக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு ஒரு டிசைன் கொடுக்குறேன். அப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்வர்ல். கடைசியாக ஐசிங் சுகர் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான டெவில்ஸ் ஃபுட் கேக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நம்மளோட டெவில்ஸ் ஃபுட் கேக் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.